இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.5 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆரோ டயக்ராம் கொடுத்துட்டு பிக்யூக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க ஆரோ டயக்ராமா. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், செட் பில்டர் ஃபார்மும் என்ன கேட்டிருக்காங்க, டொமைன் என்ன ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதுவீங்க, செட் பில்டர் ஃபார்ம் அதான் ஆர்னு எழுதுறாங்க. என்ன பண்ணுவீங்க, மொதல் ஆர்டர் பாரு, x, y. எக்ஸ் எதுக்குள்ளே இருக்குது, பிக்குள்ளே இருக்குது, ஒய் எதுக்குள்ளே இருக்குது, கியூக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் எலமெண்ட், அதாவது எக்ஸ் எலமெண்ட் எதுக்குள்ளே இருக்குது, பிக்குள்ளே இருக்குது, ஒய் எலமெண்ட் எதுக்குள்ளே இருக்குது, கியூக்குள்ளே இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவாலிட்டி எப்படி அதெல்லாம், நான் எக்ஸில் 2 மைனஸ் பண்ணால் ஒய் கிடைக்கும் தானே, அப்போ x - 2. இங்கே பாருங்கள் 5ல் 2 மைனஸ் பண்ணுங்கள் 3 கிடைக்கும், 6ல் 2 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும், 7ல் 2 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். இப்படி தான் எழுதுவாங்க செட் பில்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டொமைன். டொமைன்னா என்னது, பியில் உள்ள எலமெண்ட், பியில் எலமெண்ட் என்னென்ன இருக்குது, 5, 6, 7, 8. ரேஞ்சுனா என்னது, எந்தெந்த எலமெண்ட்டுக்குலாம் இமேஜ் இருக்குது பாருங்கள், 5, 6, 7. அப்போ இமேஜ் என்னென்ன வரும், 3, 4, 5. எந்தெந்த எலமெண்ட்டுக்குலாம் இமேஜ் இருக்கோ அந்த இமேஜ் எடுத்து எழுதணும், அவ்வளோதான்.